ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமேஷேகர். வார பலன்களில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்திற்கான பொதுவான பலன்கள் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி நடக்கும், என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ சுருக்கமாக நம்ம பார்க்குறோம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கடந்த காலங்களில் 3ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அவருமே குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் எதில் பரவாயில்லைன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது இடங்கடை வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க, லேண்டு வாங்கணும்னு நினச்சவங்க, உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் எஜுகேஷன் கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லா வரணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு பொருளாதார வசதி வேணுமே, பணம் வேணுமேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இது வரைக்கும் உங்களுடைய மேசராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் இப்போ பார்த்திங்கன்னா கடந்த 2 நாளைக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ வாழ்க்கையில் எதையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. பட் இது வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்த்த சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறார். யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் அப்பா உடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஃபர்தராக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் அது சம்பந்தமான தகவல்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது சுமார் எந்த வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒருவேளை நான் வேலையில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்னர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸுமே பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்கும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை, வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரம் முழுவதுமே எங்கெல்லாம் சிவன் கோயில்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அம்பாளையும், குறிப்பாக முழுமுதற் கடவுள் விநாயகரையும் இந்த வாரம் முழுவதும் கும்பிட்டு வாங்க. டிசம்பர் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்கிறது. உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் கடந்த வாரம் போரே இந்த வாரத்துலேயும் உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் நன்மை, இது எல்லாமே உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் நான் கலைத்துறையில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். உங்களுக்கு நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க, வருமானங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறவங்க இந்த வாரம் பண்ணுங்கள். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். எனி ஸ்பெக்குலேஷன், குறிப்பாக ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கோல்டு பாண்டாக இருக்கட்டும், எதில் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உண்டு. இந்த ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறதுக்காக லோன் வாங்கி கடன் வாங்கி பண்ணாதீங்க. குறிப்பாக பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி எல்லாம் வேண்டாம். டிசம்பர் ராசியில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. எதிர்பாராத கோயிலுக்கு போகிறது, தெய்வ தரிசனம் பண்ணுறது, ஆலய தரிசனம் அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி அத்தனையுமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. சொந்த பிஸ்னஸும் சரி, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய மன வாழ்க்கை அதுவுமே ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும்.
இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்தராக யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆக நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அவரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு 10 கிட்டத்தட்ட 4 கிரகங்களோடு சேர்ந்திருக்கார். 10 அப்படின்னாலே உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். அதில் நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரராக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், அவங்க உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. வேலையின் நிமித்தமாக எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுலேயும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அது மட்டும் இல்லை, சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அட்வான்ஸு, அக்ரிமெண்ட் போடுறதுக்கான காலகட்டங்கள் எல்லாமே இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும். யாரெல்லாம் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி தொழில் பண்ணுறீங்களோ உங்களுடைய தொழில் இந்த வாரம் ஏற்றமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து கிடைக்கும். வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. நல்ல ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அமையும். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லை. நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மலாக இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் சுமார் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வரணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் மகா கணபதியும் கும்பிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள்லாம் நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன், நான் 2-3 யூனிட் வச்சுருக்கேன், இல்லை 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன், 2-3 இடத்துல பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கும் உங்களுடைய தொழில் நல்லா இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் ஏற்றுமதி, இறக்குமதி, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கும் இந்த வாரம் சிறப்பான பலன்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, நான் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட், விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் வரல, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வரும். யாரெல்லாம் அப்பாவுடைய நான் ஒரு அன்பை எதிர்பார்க்குறேன், அவருடைய ஆதரவு கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் நான் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் உண்டு. இது அத்தனையுமே கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், அவர்களால் நற்பலன்கள் இதுவும் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்களோ அவர்களாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்லை. உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் நல்லபடியாக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்குது. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், யாரெல்லாம் கம்பெனி மாறணும், சுவிட்ச் ஓவர் ஆகணும்,
யாரெல்லாம் பெரிய லெவலில் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் கிரக நிலைகள் பரவாயில்ல. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறவங்களுக்கும் பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்குறது, ரொம்ப நாளாக குழந்தைக்காக இது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஆக கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய அஷ்டம சனி நீங்கி நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்திலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கான தெய்வ அனுகூலம் நிறையவே உண்டு. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள். நல்ல ஒரு ஏற்றம் அமையும். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்குது. எல்லா விஷயத்திலும் அடக்கி வாசிங்க. எதுலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். இந்த வாரம் நீங்கள் எங்கேயாவது போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் யாருக்கா செக்கு கொடுக்குறது, சைன் பண்ணுறது, பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதிலெல்லாம் கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுங்க. தேவையில்லாத எந்த சிந்தனைகளும் வேண்டாம். ஏன்னா 8ஆம் இடம் தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற மன வருத்தங்கள், அசிங்கங்கள், அவமானங்களை உருவாக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கை. யாருக்கும் சூரிட்டி கொடுக்குறது, செக்யூரிட்டி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. அல்லது உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. நண்பர்களாலும் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், இது அத்தனையுமே ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் இல்லை. நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனம். தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாதீங்க. இல்லைன்னா அசிங்கங்கள், அவமானங்கள் உண்டு. பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இறங்குறேன், எதுவுமே வேண்டாம். எல்லாமே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனம். அதனால் தெய்வ அனுகூலத்தை மட்டுமே கூட்டணும். அது தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் இந்த வாரம் தலையிட வேண்டாம். உங்கள் வேலையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் பாருங்கள். எல்லோரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. எல்லாத்தோடையும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இதெல்லாமே ரொம்ப பிஸ்னஸ் முக்கியம். யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறேன், அத்தனை பேருக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். பார்ட்னர் லாபம் அடைவார், ஆனாலும் நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. யாரெல்லாம் வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அங்கே நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணலாம். ஃபர்தராக உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது. பட் ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட வேண்டிய காலகட்டமும் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பயணங்களை அவாய்ட் பண்ணுங்கள். அவசியம் இருந்தாலேயே ட்ராவல் வேண்டாம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோட்டம், எல்லாத்துலேயுமே தடை. யாரை நம்புறது, யாரை நம்ப வேண்டாங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். வீடு மாறலாமா, இடம் மாறலாங்கிற மாதிரியான எண்ணங்கள் உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை அப்படிங்கிறவங்க இந்த வாரம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல விலைக்கு போகிற மாதிரி ஒரு தோற்றம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நடப்பது அத்தனையுமே நமக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். அதில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நார்மலாக தான் பிஸ்னஸ் இருக்கும். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் அடக்கி வாசிங்க. ஆக எல்லாமே பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருக்கும்.
யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம். காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் பரவாயில்ல. அது இல்லாமல் விவசாயம் சார்ந்த துறைகளும் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த வாரத்தில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்குது. ஒரு பக்கம் வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் ஒரு வேலை ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. பட் அந்த வேலையில் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, அல்லது நல்லதொரு பேர் போன கம்பெனிகளில் இருந்தாலும் ஒர்க் ப்ரெஷர், ஒர்க்கில் டென்ஷன், ஒர்க்கில் ஒரிஸ், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது. 6ஆம் இடம் அப்படின்னாலே நோய் அல்லது கடன் அர்த்தம். பெரிய லெவலில் கடன் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி பயப்பட வேண்டாம். இல்லைன்னா ஹெல்த்து விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் சுமார். எவ்வளோ வருமானம் வந்தாலும் செலவினங்கள் அல்லது விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம். எல்லாமே நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய சொந்த பிஸ்னஸ் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுலையும் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த வாரத்தில் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது கிரகங்கள். அதோட இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படின்னா வழக்கை நீங்கள் ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். நம்முடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. அதனால் அது விஷயத்தில் கவனம். இந்த வாரத்தில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல். உங்களுடைய வேலை வாய்ப்புகளை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ பெருசாக வரலையேன்னு கவலைப்படாதீங்க. வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அந்த வேலையில் தான் நிறைய பிரச்சனைகள் என்பது இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணிடுங்க. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தள்ளாதீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலையும் கவனமாக இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லாங் ஜேர்னி வேண்டாம். நீண்ட தூர பிரயாணங்கள் சுமாராக இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனத்தை உருவாக்குங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. குழந்தைகளால் நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் இந்த வாரம் இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடக்கிறதுலையும் சின்ன சின்ன தடைகள், அதுலேயுமே நிறைய போராட்டங்கள் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் பிரம்மா இருக்காரோ அவர் வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, விநாயகரையும் கும்பிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்துல குருவோட இருக்கிறதுனால இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கோ கண்டிப்பாக திருமணம் உண்டு. அதுலேயும் சனி பயிற்சி ஆனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் லவ் பிரேக்கப் ஆகிருந்தோ மறுபடியும் லவ் சக்ஸஸ் ஆகி ரீயூனியன் ஆகும். லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் நல்ல விதமாக செலவு பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நார்மலாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வேலையில் உங்கள் கூட இருக்கக்கூடிய கலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடன் குறையும். கடன் மட்டுமில்லை, எனக்கு கிரானிக்காக நோய் இருக்குது, டிசீஸ் இருக்குது, எவ்வளவோ மெடிசன் சாப்பிட்ருக்கேன், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ருக்கேன், இதுலேயுமே கண்ட்ரோலுக்கு வரலைங்கிறவங்களுக்கு நீங்களும் நோயிலிருந்து குணமடைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது.
அது மட்டுமே அல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்கா பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் கிடைக்கிறதில்ல, திரும்ப கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ சொந்த பிஸ்னஸுமே ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சுமாரான பலன். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். குறிப்பாக உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, அவர்களால் நன்மை, அவர்களால் ஏற்றம், அவர்களால் முன்னேற்றம். இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா, ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்களோ மாறுங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியினுடைய வழிபாடும் குறிப்பாக சிவ தரிசனமும் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் இருக்கார். அந்த 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். யாரெல்லாம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, இது வரைக்கும் லோன் கிடைக்கல, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு கேட்ட இடத்துல கண்டிப்பாக உண்டு. கடன் மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிட்டன் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருந்து இந்த வாரம் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. வேறு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல வேலையாட்கள் வருவாங்க. உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ வேலையில் நீங்கள் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்சென்டிவ் எது பார்த்தாலும் கிடைக்கும். போனஸ் வர்றவங்களுக்கு போனஸ் வரும். அது மட்டுமே அல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அத்தனையும் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, லோன் வாங்கி சொந்தமாக லேண்ட் வாங்கிறதுக்கு அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் நிறைய இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. குறிப்பாக நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல், ஓரளவுக்கு லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படும். கவர்மெண்ட்டால் ரொம்ப நாளாக காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதோட நீங்கள் உங்களோட பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுறக்கோ, டெவலப் பண்ணுறக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் இல்லாமல் அதுக்காக விட்டு நடக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேரும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு சுமாராக தான் இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முருகப்பெருமானுடைய வழிபாடும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடும் பண்ணுங்கள், நல்ல நன்மைகள் ஏற்படும். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல குருவோட இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்கும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது, தடையாயிட்டுருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்றி ஈடுபாடு அதிகரிக்கும். ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் உருவாகும். ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும்.
அதெல்லாமல் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இந்த வாரத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாரையாவது இறைவன் அனுப்புவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. வேலையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். வேலை இல்லாமல் இல்லை, சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் சம்பாத்தியம் கண்டிப்பாக இருக்குது. யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இல்லை. ஸோ எனக்கு வயசாகிடுச்சு, ஏஜ் ஆகிடுச்சின்னு வேலை கிடைக்காது யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல விலைக்கு போகும். இது வரைக்கும் என் வீடு வாடகைக்கு யாரும் போகாமல் இல்லை, வராமல் இல்லை, வாடகைக்கும் போகலை, லீஸுக்கும் போகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஆட்கள் வருவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு நல்ல டெனண்ட் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னா பிஸ்னஸ் நார்மல். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அதுலேயும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாம் நன்மை, எதிர்பாராத நட்பு வட்டாரம் எதுவும் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் எதுலையாவது நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா, குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு சுமார் இந்த வாரத்தில் முருகனையும் உங்கள் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 2ஆம் இடத்துல 4-5 கிரகங்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ வருமானங்கள் உண்டு. பட் எவ்வளோ சம்பாதிச்சாலும், எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பதும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நல்லா அந்த விஷயத்தில் கவனம். குறிப்பாக ரொம்ப நாளாக நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். குறிப்பாக ரொம்ப நாளாக நகை வாங்கணும், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது எல்லாமே கிடைக்கும், அல்லது வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஒருவேளை நான் ட்ரேடிங் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க அடைக்கி வாசிங்க. கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமையும். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் குருவுடைய நட்சத்திரம். பட் வேலையில் நீங்கள் ஒரு முதலே சொன்ன மாதிரி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. இந்த வாரத்தில் இது வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் திருமணம் நடக்கல, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். நல்ல நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மை. இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும். அதோட யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கவர்மெண்ட்டால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஒரு தொழில் முனைவராக வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் விநாயகரையும் குறிப்பாக கருடாழ்வாரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே 5 கிரகம் இருக்காங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பிஸ்னஸ் பரவாயில்ல, நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வாரம் பண்ணுங்கள். யாரெல்லாம் அரசாங்கத்தினுடைய உதவியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும்.
ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் பிளான் அப்போ பண்ணுவீங்க. அதுக்காக டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவீங்க. இந்த வாரம் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. லைஃப்பில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருந்தால் இந்த வாரம் சேலாகும், அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. விவசாயம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள், பேச்சுவார்த்தைகள் அத்தனையுமே உண்டு. அதுலேயும் உங்களுடைய 3ஆம் இடத்துல குரு. ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது கோர்ஸ் படிக்கணுங்கிறவங்க அதை நீங்கள் உங்களை படிக்கிறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு அத்தனைக்கும் வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அத்தனையும் ஓரளவுக்கு ஏற்ற முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி பேப்பர் போடணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இது அத்தனையுமே உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷகரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸுமே ஓரளவுக்கு ஏற்றம் மிகுந்ததாக இந்த வாரம் இருக்கும். பட் எல்லாம் இருந்தால் கூட இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக உங்களுக்கு இருக்கும். அது விஷயத்தில் இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஆஞ்சநேயருடைய வழிபாடு, தரிசனம் ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.